ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் நல்லா கூலிங்காக இருந்தது. எழுந்திரிக்கிறதுக்கே மனசே இல்லை. பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பணுமேன்னு சொல்லிட்டு எழுந்து அவளுக்கு லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி கேரட் பீன்ஸ்லாம் வந்து போட்டு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணேன். அதே காலையிலேக்கும் வந்து கொடுத்துட்டேன் சாப்பிட்றதுக்கு. ரீசெண்டாக வந்து வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ண மாதிரி ஒரு வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன்ல. அப்போயே சொல்லியிருந்தேன் கிச்சன் மட்டும் நான் தனியாக ஒரு நாளைக்கு பண்ணணும், மேலாப்பில் தான் தொடச்சி விட்டுருக்கேன்னு. கேபினெட்ஸ்குள்ளே தான் டஸ்ட்டெல்லாம் தட்டி விட்டு துடைக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த வேலையை தான் இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்துட்டு இருந்தேன். சிம்பிளான வேலை தான். ஒரு ½ to 1 hour தான் ஆகும். ஒரு கேபினெட்டாக திறந்துட்டு பாத்திரத்தங்களாம் இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் டஸ்ட்டை தட்டி விட்டு துடைக்கிறது தானே. ஆனால் காலையில் ஸ்டார்ட் பண்ணதும் 3 hours வந்து பண்ணேன். ஃபஸ்ட்டு மேலே ஏறி டைல்ஸில் டஸ்ட்டெல்லாம் இருந்தது. ஸோ அது எல்லாமே ஒரு ஸ்ப்ரே வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கிட்டு வந்தேன் கிச்சன் க்ளீனிங்க்கிட்டு. அதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணேன். இது வந்து buy 1 get 1 இருந்தது ரிலையன்ஸில். 100 ரூபான்னு நினைக்கிறேன் 2 பாட்டில் சேர்த்து. இது வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இதை வச்சு தான் நான் இன்றைக்கி ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன் கிச்சனை. மேலே ஏறி ஃபுல்லாக அந்த பல்புக்கு மேலெலாம் கூட டஸ்ட் இருந்தது, இங்கே லைட்டுக்கு மேலே டஸ்ட் இருந்தது. ஃபுல்லாக அது எல்லாமே ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விட்டேன். அதுக்கப்புறம் விண்டோஸ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே இந்த சைடு கார்னர்லேருந்து எப்போவுமே நம்ம க்ளீன் பண்ணுவோம்ல. நான் நிறைய வீடியோஸில் வந்து கிச்சன் க்ளீனிங்லாம் வந்து காட்டியிருக்கேன். அதனால நான் இன்றைக்கி க்ளீனிங் வீடியோ எதுவும் எடுக்கலை. சும்மா உங்களுக்கு அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி மட்டும் காட்டலாம், க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுன்றதை இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்ட்டு. இப்போ கார்த்திகை தீபம் வரப்போகுது அப்படின்றதுனால வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவீங்களா, அது மாதிரி நானும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்லேருந்தே க்ளீனிங்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த டாப் கேபினெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடாய், சர்விங்க்கு யூஸ் பண்ணுற பாத்திரம், குக்கரு, கொஞ்சம் சாதம் அதிகமாக வடிக்கணும்னா யூஸ் பண்ணுற பாத்திரம், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸாம்ஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கார்த்திகை தீபம் முடிஞ்சதோ டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் வந்துடுற மாதிரி இருக்கும். அதனால தான் கடகடன்னு கொஞ்சம் க்ளீனிங்லாம் முடிச்சுட்டு இடையில நம்ம வீட்டில் டெக்கரேஷனும் பண்ணணும்ல. கார்த்திகை தீபத்தை போய் ஸ்டார்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டிங்கும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த கேபினெட்டில் வந்து தவா, கடாய், அப்புறம் இட்லி பாத்திரம், சப்பாத்தி தேய்க்கிற கட்டை, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுற கட்டை அதெல்லாம் இருக்குது. பின்னாடி இருக்கிற அந்த பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணி கொஞ்சம் அதிகமாக போடணும்னா நான் எடுப்பேன். எப்போயா தான் எடுப்போன்றனால பின்னாடி வந்து வச்சுட்டேன். கீழே இதில் வந்து அரிசி, கோதுமை மாவு, மிளகா, ஜீனி, அப்புறம் வந்து உளுந்து. ஸோ அதெல்லாம் இந்த பாத்திரங்களில் இருக்குது கண்டெய்னருக்குள்ளே. மாடுலர் கிச்சன் பண்ணுறோமோ இல்லையோ ஃபஸ்ட்டு வந்து டிஷ்வாஷர் வாங்கணும் அப்படின்றது தான் அதுக்கு முன்னாடிலேருந்து எனக்கு இருந்த ஆசை. ஆனால் மாடுலர் கிச்சனை வந்து நிறைவேற்றினதுனால பட்ஜெட் அதிலே போயிடுச்சு, டிஷ்வாஷர் வாங்க முடியல. ஆனால் எனக்கு இன்னுமே அது ஒரு ஃபீலிங்காக இருந்துக்கிட்டு இருக்குது. டிஷ்வாஷர் இருந்துச்சுன்னா இப்போ சமைக்கிறது கூட பெரிய விஷயமா தெரியாது. அந்த பாத்திரங்களை கழுவுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. 2 டம்ளர் உள்ள கிடந்தா கூட அதை கழுவுறதுக்கு ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும். மொத்தமாக சேர்த்து வச்சுக்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. அதனாலே வந்து டிஷ்வாஷர் இருந்தால் அந்த கவலை இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு. டிஷ்வாஷர் இருக்க வேண்டிய இடத்துல இப்போ எம்டி சிலிண்டர் வந்து வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கேன். கிளாஸே லுக் இருக்கிற மாதிரி லேமினேட் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பார்க்குறதுக்கு தெரியாது. ஆனால் நல்லா நம்ம கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி எண்ணெய் பசை அதெல்லாம் வந்து இருக்கும். கிராச்சஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீட்டில் ரொம்ப தெரிகிறதில்ல. அதனால் பிரச்சனை இல்லை. உள்ளெல்லாம் ஃபுல்லாக இன்றைக்கி தான் அடியில் குனிஞ்சு உள்ளே போய் உட்காந்து க்ளீன் பண்ணி டஸ்ட்லாம் எடுத்தேன். கூட்டி மட்டும் விடுவேன். எப்போவும் இந்த கேபினெட்டை திறந்துட்டு சிலிண்டர் நைட்டாக நவுத்தி கூட்டி மட்டும் விடுவேன். இன்றைக்கி தான் உள்ளெல்லாம் போய் தொடச்சி விட்டு தான் அந்த வேலையெல்லாம் வந்து பார்த்துட்ருந்தேன். கட்லரி ட்ரே, இங்கே வந்து சின்ன சின்ன கிண்ணம்லாம் வந்து வச்சுருப்போம். மோஸ்ட்லி ரெகுலராக யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் தான் இங்கே இருக்க ட்ராயர்லலாம் இருக்கும். அதனால் எல்லாம் இன்றைக்கி வாஷ் பண்ணதில் வந்து கிடக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த ட்ராயரில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நம்ம கிச்சன் டவல்லாம் வச்சுருப்போம். இப்போ பேண்ட்ரி யூனிட்டில் இருந்த மளிகை ஜாமான் ஓப்பன் பண்ணாத ஐட்டம்ஸ் கொட்டி வச்சது போக பேலன்ஸ் இருக்கிறது அதெல்லாம் வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். இது ரெகுலர் யூஸ் பாத்திரங்கள் தான் இதில் இருக்கும். காலையில் எழுந்துச்சி பால் காய்ச்சறதுக்கு, சுடுதண்ணி போடுறதுக்கு, சாதம் வைக்கிறதுக்கு, கொஞ்சமாக ஏதாவது பொரியல் பண்ணணும் அதுக்கு, அது எல்லாமே இதில் இருக்கும். இதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கட்லரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பேன். இதிலலாம் இந்த சேஞ்சில் முன்னாடி எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் மெயினாக இந்த கேபினெட்டை வந்து கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணேன். எங்கேருந்து தண்ணி லீக் ஆகிட்டு இருந்ததுன்னு தெரியல. எப்போவுமே இந்த இடத்துல ஒரு டவல் வந்து விரித்து வைப்பேன். அது வந்து நம்மளுக்கு லீக் ஆனிச்சு அப்படின்னா அதை பார்க்குறப்பே நம்மளுக்கு தெரியும் ஈரம் இருக்குது அப்படின்னா, அதுக்காகவே விரித்து வைப்பேன். இந்த டைம் வந்து நான் கொஞ்சம் நாள் கவனிக்காமல் விட்டால் தான் எதுவும் தண்ணி லீக் ஆகலைன்னு பார்த்தா டவல் ஃபுல்லாக தொப்பே நனைஞ்சு போயிருந்தது. அதுக்கப்புறம் பார்க்குறேன் கரெக்டாக அங்கே பைப் டைட்டாக க்ளோஸ் பண்ணால் அங்கேருந்து லீக் ஆகுது. கொஞ்சம் லைட்டாக வந்து ரொம்ப ஃபுல் ஃபோர்ஸ் வைக்காமல் கொஞ்சம் குறைச்சி வச்சோம் அப்படின்னா லீக் ஆகுது, ஸ்டாப் ஆகுது. அதனால அதை கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன். அதனால் நம்மளுக்கு சிங்கில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக வர மாதிரி தான் இருக்கும். இங்கே பேஸ்கெட்லாம் வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம்ல, அது எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இதில் வந்து அந்த ப்ரஷஸ்லாம் ஹேங் பண்ணி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நான் கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண லிக்விடும் பித்தாம்பரி பவுட்ரு, அது மட்டும்தான் நம்ம அடிக்கடி எடுப்போம் அப்படின்னா அது மட்டும் வச்சுருக்கேன். பித்தாம்பரி பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்களில் நம்ம சமைக்கிறப்ப அந்த உப்புக்கிற மாதிரி டாட்டாக கருப்பு மாதிரி படிஞ்சிருக்கும் பாத்திரத்தில் அடியில், அதெல்லாம் போக்குறதுக்கு கூட அது யூஸ் ஆகும். அதனால் பாத்திரம் கழுவுறப்பெல்லாம் நான் அது எடுத்துக்குவேன்றதால அதுவும் இங்கே வச்சுருக்கேன்.
விண்டோவில் வந்து விம் லிக்விட் பாட்டில் வந்து ஒரு பேஸ்கெட்டில் வந்து போட்டு ஹேங் பண்ணி விட்டுருக்கேன். அப்புறம் இந்த இடத்துல இந்த ஆர்கனைசர் இப்போ ரீசெண்டாக தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம், ஸ்க்ரப் வந்து வைக்கிறதுக்காக. அந்த பவுலில் தான் நம்ம விம் லிக்விட் வந்து ஊற்றி அதில் தான் தொட்டு தேய்ப்போன்றதுனால அந்த பவுலோடய அங்கே வச்சுருக்கேன். கொய்யாப்பழம் பாப்பாவுக்கு மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டு கொடுத்துருந்தேன். அதை வந்து நானும் எடுத்து வச்ச சாப்பிடலான்னு, இன்னும் காலையிலேருந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை, அதனால் சாப்பிடலை. இதுக்குள்ளேயும் எந்த சேஞ்சஸுமே இல்லை, அப்படியே தான் இருக்குது. இதெல்லாம் எப்போயாவது நம்ம எடுப்போம், அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் இதுக்குள்ளே வந்து போட்டு வச்சுருக்கேன். ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்டிருந்தாங்க, உங்கள் வீட்டோட பிளான் மாதிரியே தான் நாங்களும் இப்போ பிளான் பண்ணியிருக்கோம், உங்கள் வீட்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் இப்போ அப்படி ஏதாவது உங்களுக்கு மைண்டில் தோணிருந்துச்சுன்னா அதை ஷேர் பண்ணுங்கன்னு. நான் வீட்டில் என்னென்ன பண்ணணும்னு எனக்கு தோணுன விஷயத்த அப்படியே ஷேர் பண்ணுறேன். அடுத்து இப்போ கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த கார்னர் ரேக் வந்து எனக்கு யூஸே இல்லை. ஸ்டார்டிங்லேயே அவங்க சொன்னாங்க இந்த கார்னர் ஸ்பேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம், தேவையில்லை, அது வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு டோர் ஓப்பன் பண்ணுற இடத்துக்கிட்ட நேராக இருக்குது பாருங்கள் இந்த ட்ரே இருக்கிற இடம், அந்த இடமும் பக்கத்தில் இருக்க கேபினெட் அது ரெண்டையும் சேர்த்து ஒரு ஷெல்ஃப் மாதிரி போட்டுக்கலான்னு நான் தான் அந்த கார்னர் ஸ்பேஸை கூட நான் யூட்டிலைஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு கேட்டேன். ஆனால் இப்போ எனக்கு இது க்ளீனிங் ரொம்ப சிரமம், ஃபிக்ஸ் பண்ணுறப்பையும் அவங்களுக்குமே அது சரியாக பண்ணவே தெரியல, நிறைய குளறுபடிலாம் பண்ணி கொடுத்தாங்க. இந்த சிங்க் இருக்க ஏரியாவில் இந்த கேபினெட்டுக்கு பின்னாடி அந்த கார்னரில் ஒரு கை விரல் அளவுக்கு உள்ளே போகிற அளவுக்கு கேப் இருக்குது. அது வழியாக எங்கே கரப்பாம்பூச்சி அந்த மாதிரிலாம் ஏதாவது பள்ளிக்கிள்ளி உள்ளே போயிடுமோ அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அதனால் அப்பப்போ ரெகுலராக வந்து எல்லாத்தையும் சும்மா யூஸே பண்ணாதெல்லாம் கூட எடுத்து கீழே வச்சுட்டு ஃபுல்லாக கேபினெட்டை தொடச்சி விட்டு அந்த கையை வந்து நல்லா உள்ளே விட்டு அந்த லாஸ்ட் எண்டு துடைக்கிறதுக்கு அது சிரமமாக இருக்கும், கஷ்டப்பட்டு தான் தொடச்சி விட்டுட்டு இருப்பேன். அப்புறம் அந்த கார்னரில் அந்த கேப் வழியாக கரப்பாம்பூச்சி போகாமல் இருக்கணும், எறும்பெல்லாம் போகாமல் இருக்கணும்னு எறும்பு சாப்பிக்ஸ்லாம் வந்து போட்டு விட்டுருக்கேன். இப்போ தோணுது இந்த ரேக்குக்கு நம்ம செலவு பண்ணதே வந்து வேஸ்ட்டு, இந்த ரேக்குக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல வந்து நார்மலாக ஷெல்ஃப் இந்த ஸ்பேஸையும் பக்கத்தில் இருக்க கேபினெட் இது ரெண்டையுமே சேர்த்து ஒரே இதாக ஷெல்ஃபாக போட்டிருந்தோம்னா இன்னுமே யூசேஜ் நம்ம நல்லா அதை பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் வந்து கார்னர் ரேக் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யோசிச்சுக்கோங்க, அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த இடத்துலையும் வைக்கணும், அவ்வளோ பாத்திரங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்னு. நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட்டு, இத்தனோண்டு இடத்த கூட வந்து வேஸ்ட் ஆக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண இன்னொரு விஷயம் இந்த ஒரு ஷெல்ஃபு. இதையுமே நான் 2 வருஷத்தில் எந்த ஒரு பொருளுமே இதில் வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணவே கிடையாது, சும்மா எம்டியாகவே இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள். இந்த இடத்துல வந்து சிலிண்டர் வைக்கிற இடத்துல பின்னாடி அந்த கார்னர் ஸ்பேஸ் அப்படியே விட்டுக்கலாம். 2 சிலிண்டர் ஃபஸ்ட்டு ஒரு எம்டி சிலிண்டர் உள்ளே தள்ளி விட்டுட்டு யூஸ் பண்ணுற சிலிண்டர் அப்படியே ஃபஸ்ட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம், எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்துக்கலாம், அந்த இடத்த மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கார்னரில் வர எல் டோர் மாதிரி நான் போட சொல்லி கேட்டிருந்தேன், அதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அது மாதிரி பண்ணலைன்னா எனக்கு ஆனால் இந்த இடத்த வேஸ்ட் ஆக்கவே கூடாது, இந்த இடத்த வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுவேன்னாங்க. நான் தான் இல்லை எனக்கு ஒரு சின்ன ஷெல்ஃப் வேறு மாதிரி இத்தனோண்டு இடம் இருக்குல்ல அதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன், ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்ட மாதிரி. ஏன்னா இதுக்கு நேராக மேலேயுமே நம்ம இந்த பக்கத்தில் இருக்க கேபினெட்டை கொஞ்சம் தள்ளி போட்டு அப்படி மேலே ஏற்றலாம்னா அது மாதிரி பண்ண முடியாது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது டிஷ்வாஷருக்காக மெஷர்மெண்ட் பண்ணி தான் அந்த கேபினெட் ரெடி பண்ணோம், அதனால் இதை க்ளோஸ் பண்ணிடலாம், இத்தனோண்டு இடத்துல என்ன பண்ணுறது அப்படின்னாங்க. நான் இல்லை எனக்கு ஒரு டோர் போட்டு ஒரு ஷெல்ஃப் வச்சு கொடுங்கன்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். வாட்டர் பாட்டில் அடுக்குவேன், டிஃபன் பாக்ஸ் வைப்பேன் அப்படின்னு மைண்டில் அது இதுன்னு கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எதுவுமே இது வரைக்கும் நான் அதில் வைக்கவே கிடையாது. 2 வருஷமாக சும்மா தான் இருக்கா, அதையுமே நம்ம க்ளோஸ் பண்ணியிருந்தாவே பெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் கிச்சனில் அப்பர் கேபினெட்ஸில் வந்து ஒரு 6 கேபினெட்ஸ் வந்து நம்ம ஹைட்ராலிக் டோர்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். அது வந்து நம்மளுக்கு யூசேஜுக்கு நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் லுக்வைஸ் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி நான் வந்து யோசித்து அதை போட்டேன். ஆனால் அதில் வந்து நம்மளுக்கு ஸ்டவ் பக்கத்தில் 2 இருக்குது, அது நல்லா இருக்குது. இந்த இடத்துல 4 கேபினெட்ஸில் 2 வந்து ஹைட்ராலிக் இருந்தது வந்து நல்லா இருக்குது, 2 வந்து எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு 10 years வாரண்ட்டி சொல்லியிருக்காங்க. நம்ம சொன்னோம் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் நான் இதுக்காக வந்து அவங்க கூப்பிடலை. நெக்ஸ்ட் எப்படி இருந்தாலும் ரூம்லலாம் வந்து நம்ம ஷெல்ஃப்க்குலாம் டோர்லாம் போடுவோம்ல, அப்போ வர சொல்கிறப்ப அதையும் சேர்த்து பண்ண சொல்லிக்கோன்னு அப்படியே விட்டு வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு தோணுது இந்த இடத்துல வந்து நார்மலாக ஓப்பன் அப் இருக்க டோர்ஸ் வந்து கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நம்ம திறந்துட்டு ஒரு பொருளையும் எடுத்துகிட்டு கையோடு மூடணும். இந்த இது லிஃப்ட் அப்ன்றதுனால நம்ம ஓப்பன் பண்ணி விட்டு ஏதாவது எடுக்கிறோன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து கூட நம்ம அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம், அந்த ஒரு ரீசன் இருக்குது. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் டோர் வந்து சைடில் இடிக்கும், கதவை திறக்கிறப்ப இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் மைண்டில் வச்சு தான் ஹைட்ராலிக் டோர்ஸ் கொடுத்தோம். இதிலே 2 டோரையும் சேர்த்து ஒரே இதாக ஓப்பன் பண்ணுற மாதிரி ஹைட்ராலிக்ஸ் வரும்ல, ஸோ அது வந்து பிளான் பண்ண, ஆனால் அதுவுமே இடைஞ்சலாக இருக்குன்றதுனால தனித்தனியாக சிங்கிளாக வந்து கொடுத்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் அப் டோர்ஸ் மாதிரி கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த ஆஃப்குள்ளேயே ஒரு 2 டோர் மாதிரி வச்சுருக்கணும். இந்த இடத்துல 2, இந்த ஆஃப்க்கு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு 2 அந்த மாதிரி வச்சுருப்போம். இல்லை ஒரு 2 டோர் நல்லா கொஞ்சம் பெருசாகவும் 1 தனியாகவும் வரும். அப்படி இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறப்ப அந்த டோர் வந்து இந்த கேபினெட்டோட இந்த ஸ்பேஸை விட வெளியில் நீட்டிட்டு வர மாதிரி இருக்கும், அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இதுனா கொஞ்சம் நீட்டாக அந்த இடத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். இந்த 2 அடி நம்மளுக்கு திட்டம் இருக்குன்னா அந்த 2 அடிக்குள்ளேயே தான் அந்த டோரை ஓப்பன் பண்ணி வச்சா கூட இருக்கும், அதை தாண்டி வெளியில் நீட்டின மாதிரி இருக்காது, அந்த ஒரு ரீசன். லாஃப்ட்லாம் வந்து ஃபுல்லாக டோர் போட்டு க்ளோஸ் பண்ணதுனால இப்போ
இப்போ நல்லா வசதியாகவே இருக்குது. ஃபுல்லாக கிச்சனுக்கு வந்து நம்ம டைல்ஸ் வந்து போட்டதும் அதுவுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம இதுவே வந்து ஒரு 7 அடிக்கு மட்டும் டைல்ஸ் போட்டு மேலே வந்து ஃபுல்லாக ஓப்பனாக விட்டுருந்தோம் அப்படின்னா செவுத்துலலாம் எண்ணெய் கரைப்பட்டிருக்கோம். அப்பப்போ கிச்சனில் வந்து நம்ம இப்போ பெயிண்டிங் ஒர்க்கே பண்ணுறோம் அப்படின்னாலும் கிச்சனும் வந்து அழுக்காகும். இப்போ வந்து நம்மளுக்கு பெயிண்டிங் வந்து மேலே சீலிங் மட்டும்தான். ஃப்ரிட்ஜ் இருக்க ஏரியாலுமே சைட்லலாம் வந்து ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ் வச்சு கவர் பண்ணியாச்சு. பெயிண்டிங் ஒர்க் அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். இதில் இருந்து டைல்ஸ் கிடையாது. இந்த இடத்துல வந்து பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் மேலெல்லாம் ஃபுல்லாக டைல்ஸ் வச்சு கவர் பண்ணியாச்சு. இந்த இடத்துல என்ட்ரன்ஸில் கூட வந்து நம்ம கையெல்லாம் பட்டு அழுக்காகும் அப்படின்றதுனால இந்த பேனல் ஒர்க் வந்து பண்ணிட்டோம் வுட்லேயே. கேபினெட்ஸ் எல்லாமே டைல்ஸ்க்கு மேலே தான் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஏதாவது தண்ணி ஈரப்பதம் உறிஞ்சு வந்தால் கூட வுட்டு வீணாகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு கீழே பாட்டம் வரைக்குமே கேபினெட்ஸ்க்கு பின்னாடி வந்து டைல்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ அதெல்லாம் வந்து மைண்டில் வச்சு அந்த ஒர்க்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது நம்ம கிராக்கர் யூனிட் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் கிளாஸ் டோர் வந்து போட்டிருக்கோம். ஸோ இது வந்து நான் கிராக்கர் யூனிட் சொல்லி பிளான் பண்ணலை. கிச்சனில் எல்லா இடம் ஒரே மாதிரி இருக்குது. இந்த இடத்துல மட்டும் நம்ம கிளாஸ் போட்டுக்கலாம்னு நினச்சா அதுக்கப்புறம் தான் கிராக்கர் யூனிட்டுக்கு இது சூப்பராக செட் ஆனது. ஓகே, நம்ம எதிர்பார்க்காம இந்த இடத்துல டோர் கொடுத்தது இப்போ சூப்பராக செட் ஆகிடுச்சுன்னு. இந்த இடத்துல பேண்ட்ரி யூனிட் மட்டும்தான், ஃபுல்லாகவே பேண்ட்ரி அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். கிளாஸ் டோர் வந்து இப்போ போட்டுட்டு இங்கே பாத்திரங்கள்லாம் அடுக்கி வச்சுருந்தோன்னா அது ஒரு மாதிரி இருக்குல்ல, இப்போ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. பேண்ட்ரி யூனிட் வந்து இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் வந்து நம்ம வாங்கி அடிக்கிறோம்ல, அதுதான். அதுக்கப்புறம் எந்த சேஞ்சஸும் இல்லை. அதிலே தான் வந்து அப்படியே மாற்றி மாற்றி ரீஃபில் பண்ணிவிட்டு வந்துகிட்டு இருக்கேன். அங்கே இருந்தது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து அங்கே ட்ராயரில் மாற்றிட்டோம் அப்படின்றதுனால இங்கெல்லாம் எம்டி ஆகிடுச்சு. இல்லைன்னா எல்லாரும் அடைச்சிருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் அந்த ட்ராவில் வந்து மாற்றி வச்சுட்டு இந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிட்டேன். இப்போ பாட்டில்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக கூட அடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஸ்பேருக்கு போயிருந்தப்போ அங்கே பாட்டில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. பாப்பா இது வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டால். இது வந்து ட்ரை ஸ்ட்ராபெரி 100 கிராமே 240 ரூபான்னாங்க. நான் வேண்டான்னு, நம்ம தான் ஸ்ட்ராபெரியே ஃப்ரூட்டே வாங்கி சாப்பிடுவோமே, அப்புறம் இல்லைன்னா எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு கேட்டால் சரி ஒரு டைம் அவங்க ஸ்பேரில் வந்து நிறைய ட்ரை ஃப்ரூட் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. அதனால் எவ்ரி டைம் போகிறப்ப அதை பார்த்து ஆசைப்பட்டு கேட்டுகிட்டே இருக்காளேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு டைம் மட்டும் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த ட்ராயரில் இருந்த கிச்சன் டவல், பேகு, ஷாப்பிங் பேக் அதெல்லாம் இருக்குது. கீழே வந்து நம்ம இந்த இடத்துல வந்து மேக்கப் திங்ஸ்லாம் எடுத்துட்டாலும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ் இருந்ததெல்லாம் இப்போ இதில் தான் வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த ஒரு ஷெல்ஃப் மட்டும்தான் கிச்சனில் இன்னும் பெண்டிங் இருக்கிறது. சின்ன சின்ன கிண்ணம், இஞ்சி பூண்டு தட்டுற கல், இது எல்லாமே நான் ரெகுலர் யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்திரமே நான் இப்போ ரெகுலராக குழம்புலாம் கொஞ்சம் அதிகமாக வைக்கிறேன். 1 கிலோ கறி வந்து குழம்பு வைக்கிறேன் அப்படின்னா கூட வந்து இந்த பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். நான் வதக்கிறதுக்குலாம் நல்லா இருக்குது. இது வந்து மாவு அரைக்கிறப்ப நான் யூஸ் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது மாவு அரைக்கிறது, இது வந்து நம்ம பிரியாணி செய்கிறதுக்காக வாங்கணும். ஆனால் மாவு அரைச்சி எடுத்து வைக்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்குது. அதனால் இப்போதைக்கு அதுக்கு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடத்துல வந்து மிக்ஸி ஜாரு, கெட்டிலு, தேங்காய் துருவுறது அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதில் வந்து எலக்ட்ரிக் குக்கர் வந்து இருக்குது. அது மட்டும்தான், வேறு எதுவும் வைக்கல இதில். இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு உருப்படியான வேலை பார்த்த மாதிரி ரொம்பவே திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கிச்சன் வந்து இந்த மாதிரி க்ளீனாக இருந்தாவே மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல. அந்த ஒரே ஒரு ஷெல்ஃப் மட்டும் அந்த மேக்கப் திங்ஸ் அது நிறைய டீக்ளட்டர் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை இந்த இடத்துல வைக்கல, வேறு ஏதாவது ஒரு இடத்துல ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து நம்ம டிவி யூனிட்டில் இருக்க ட்ராயர்ஸ்க்கு மாற்றிட்டோம்ல. அதே மாதிரி வாட்டர் பியூரிஃபையருக்காக இந்த டோரில் வந்து ஒரு சின்ன கட் கொடுத்து இந்த கேபினெட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ வாட்டர் பாட்டில், டிஃபன் பாக்ஸ் தான் எல்லாம் அடுக்கி வைக்கிறோம் அப்படின்றதுனால இதுவுமே தேவையில்லாத வேலை, அவசரப்பட்டு பண்ணிட்டோமோ, நார்மல் டோரே போட்டிருந்துருக்கலாம், எப்போ வைக்கிறோமோ அப்போதைக்கு கட் பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த எண்ணெய் வந்து ரெடி பண்ணேன். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் வந்து போக்குறதுக்காகவும், ஹேர் ஃபால் ஆகுது அதை கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து நரைமுடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது. அப்படியே நரைமுடி இருக்குது அப்படின்னாலும் அது வந்து நம்மளுக்கு நல்லா விசிபிளாக இல்லாமல் கொஞ்சம் ஹைடான மாதிரி இருக்கும். மருதாணிலாம் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த பால்ஸில் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஆயிலோட கலர் வந்து பாருங்கள், இப்போ எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வந்து டார்க்காக மாறும் கருப்பு கலரில். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு vlogல வந்து காட்டுறேன். இதில் இந்த பால்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 வீக் ஆச்சு. இதில் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கேன்னா கல்யாணத்தர இலை, மருதாணி இலை, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இலை வந்து கொஞ்சமாக தான் என்கிட்ட இருந்ததுனால அதை அன்றைக்கி நான் அது மட்டும் தான் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் இலையாக பறித்து ட்ரை பண்ணி அதையும் ஆயிலில் போட்டு வச்சுருக்கேன். வெந்தயம் வந்து ஊற வச்சதை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் அந்த மாதிரி எடுத்து அதையும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன்.
இதோட எல்லாத்தையுமே ஒன்றா மிக்சியில் போட்டு அரைச்சி அது ரொம்ப கொஞ்சம் கொலன்னு இருந்துச்சு, செம்பருத்தி இலை பூவெல்லாம் சேர்த்ததுனால. அதனால் ஒரு பிளாஸ்டிக் கவர் விரித்து அது மேலே ஸ்பூன் வச்சு அள்ளி வச்சுட்டேன். அது கொஞ்சம் ட்ரை ஆக அதுக்கப்புறம் அதை உருண்டை மாதிரி பிடிச்சிக்கிட்டேன். இதில் அலிவேரா ஜெல்லும் ஆட் பண்ணலாம். ஏற்கனவே இதில் செம்பருத்தி பூ இலையெல்லாம் சேர்த்தனால கொஞ்சம் கொலன்னு இருக்குது, அதுவே எப்போ காயும் தெரியல அப்படின்றதுனால நான் அலிவேரா ஜெல் ஆட் பண்ணலை. வேணால் இந்த உருண்டைகள்லாம் நல்லா ட்ரை ஆகிருக்கலாம், அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு எப்போயாவது நம்ம ஃப்ரீ டைம் இருக்கிறப்ப அதை மிக்சியில் வந்து போட்டு பவுட்ரு பண்ணி அந்த பவுட்ரு கூட அலிவேரா ஜெல், தயிர், அதுக்கப்புறம் எக் ஒயிட் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணி ஹேர் பேக் மாதிரி போகிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் நான் பிளான் பண்ணியிருக்கேன். அமேசான்லேருந்து ரிவ்யூ பர்பஸ்க்கான இந்த மந்தோட கடைசி ஹால் வீடியோ. அமேசானில் இப்போ வாட்டர் ப்ரிஃபர் சேல் வந்து போட்டிருந்தாங்க 6th 11th டிசம்பர் வரைக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 12th டிசம்பர்லேருந்து 17th டிசம்பர் வரைக்கும் அல்டிமேட் பிராண்ட் சேல் வந்து லைவில் இருக்க போகுது. இந்த டைமில் வந்து 1500+ டாப் பிராண்ட்ஸ்க்கு மினிமம் 50 to 80% ஆஃபர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 lakhs+ ஸ்டைல்ஸில் டீல்ஸும் வந்து இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். நானும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீல் டைமில் தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆர்டர் போட்டிருந்தேன். மாமாஎர்த்லேருந்து ஆனியன் ஹேர் ஷாம்பு, ஆனியன் ஹேர் ஆயில் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபைனலாக ஆனியன் கண்டிஷ்னர் அதுவும் வந்து ட்ரை பண்ணலான்ட்டு வாங்கியிருக்கேன். 250 ml வந்து பார்த்திங்கன்னா 278 rupeesக்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். இன்றைக்கி நான் செக் பண்ணி பார்த்தப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்க மாதிரி இருந்தது. இந்த சேல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராகவே மார்னிங் டைமில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ப்ராடக்ட்ஸில் வந்து எதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு அப்படின்றது எல்லாமே நீங்கள் அங்கேயே கார்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னாவே தெரிஞ்சுக்க முடியும். அங்கேயே உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கும். அப்பப்போ இடையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 hours 3 hours ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பயுமே வந்து சேஞ்ச் ஆகும், ப்ராடக்ட்ஸில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும் ப்ரைஸில். ஸோ எப்போ ட்ராப் ஆகுதோ அந்த டைமில் வந்து வாங்கிக்கோங்க. அடுத்து டாக் ஆயுர்வேதாவிலேருந்து வந்து ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து எடுத்திருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. நான் அது வந்ததுமே எனக்கு பொறுக்க முடியல. அன்றைக்கி கொஞ்சம் க்ளீனிங்லாம் வந்து பார்த்துட்டு ரொம்ப டல்லாக இருந்தேன்னா சரி டக்குன்னு இதை யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கையோடு நான் இதை யூஸ் பண்ணியும் பார்த்தேன். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இது வந்து நான் வாங்கினப்போ வந்து 100 grams வந்து 174 rupeesக்கு இருந்தது. ஸோ நீங்கள் யாராவது வாங்கணுன்னா லிங்க்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்றதெல்லாம். அடுத்ததாக வந்து விஸ்கர் பிராண்ட்லேருந்து ட்ரிபிள் பாண்ட் ரிப்பேர் பூஸ்டர் ஹேர் சிரம் வந்து எடுத்துருந்தேன். இதுவும் கிட்டத்தட்ட கண்டிஷனர் மாதிரி தான். ஹேர் வாஷ்க்கு அப்புறமா வந்து நம்ம இதை அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes ஊற விட்டுட்டு அப்புறம் வந்து வாஷ் பண்ணிட்டா ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீக்லி வந்து 1 or 2 வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 100 ml வந்து பார்த்திங்கன்னா 485 rupeesக்கு வந்து கிடச்சிது. விஸ்கார் பிராண்டில் கொஞ்சம் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆனால் வந்து அதில் ரிவ்யூஸ் எல்லாமே நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நம்மளும் யூஸ் பண்ணி பார்ப்போம். நான் வந்து இந்த டைம் விஸ்கார் பிராண்ட்லேருந்து 3 ப்ராடக்ட் வந்து எடுத்திருந்தேன். வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்கார்லேருந்து ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு எடுத்திருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 250 ml வந்து 420 rupees. அடுத்து விஸ்கார்லேருந்து 2% சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் வந்து எடுத்திருந்தேன். இந்த விஸ்கார் பிராண்டில் இருக்கிறது எல்லாமே நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால நான் யூஸ் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் உங்களுக்கு நான் ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து 100 ml வந்து 291 rupeesக்கு வந்து கிடச்சிது. ரிவ்யூஸ் எல்லாமே கஸ்டமர் ரிவ்யூஸ் எல்லாமே நல்லா இருக்குது. நீங்கள் வேணால் அமேசானில் நான் கொடுக்குற லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து போயிட்டு ரிவ்யூஸ் செக் பண்ணி பாருங்கள். ரிவ்யூஸில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்கிற மாதிரி இருந்தது. அதனாலே தான் சரி இதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நீங்கள் யாராவது விஸ்கார் பிராண்டில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரிவ்யூஸை வந்து இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்போ பார்க்குறவங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 ப்ராடக்ட்ஸ் வந்து விஸ்கார்லேருந்து நம்ம எடுக்கிறப்போ ஒரு ஃப்ரீ ப்ராடக்ட் மாதிரி விஸ்கார்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பவுச் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த பவுச்சில் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் பிடிக்குது அப்படின்றதுக்காக விஸ்கார் பிராண்டில் இருக்க அந்த 3 ப்ராடக்ட்டுமே உள்ளே போட முடியுதான்னு பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஷாம்பு வந்து பாட்டில் பெருசாக இருந்தனால செட் ஆகலை. அதுக்கப்புறமா வந்து ஹேர் சிரம், ஃபேஸ் வாஷ், ஃபேஸ் ஸ்க்ரப் அது இருந்ததில்ல, அது வந்து 3 போட்டப்போ கரெக்டாக அது 3 சேர்ந்து ஃபிட் ஆகிடுச்சு. ஒரு ஐடியாவுக்கு தான் காட்டியிருக்கேன். இதில் நம்ம மேக்கப் திங்ஸ்லாம் போட்டு ட்ராவல் டைமில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 599 மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்தளவுக்கு இது ஒர்த்தா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா இதை விட கம்மியான ப்ரைஸ்க்கு அமேசானில் மற்ற பிராண்ட்ஸ்லாம் பவுச்சஸ்லாம் கிடைக்குது. அதனால ஆனால் நம்மளுக்கு 3 ப்ராடக்ட் விஸ்கார்லேருந்து வாங்குறப்ப இது ஃப்ரீயாக கிடைக்குதுன்றப்ப லாபம் தானே, சரின்னு அதையும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். குவாலிட்டி எனக்கு வந்து இப்போ கைக்கு வந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃப்ரீன்றதுக்காக டேமேஜ் ஆனது அந்த மாதிரிலாம் செட் பண்ணலை. எப்போவுமே டிசம்பரில் ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருவோம். ஏன்னா எக்ஸாமுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடலான்ட்டு. இப்போ எல்லார் வீட்லேயுமே ஸ்டார் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நம்ம டெக்கரேஷன் பண்ணலையேமான்னு சொல்லிட்டு பாப்பா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி விடா க்ளீனிங்லாம் முடிச்சாச்சு, இன்றைக்கி ஸ்டார் மட்டும் போட்டு விடுவோன்னு சொல்லிட்டு போட்டேன். அதுக்கே செம்ம குஷி ஆகிட்டாங்க. இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ரூமில் நம்ம போட்டிருந்தது. சரி அதை வந்து இப்போ இந்த கிறிஸ்மஸ் முடிகிற வரைக்கும் நியூ இயர் வரைக்கும் வெளியில் போட்டிருக்கலாம், வெளியில் போட்டால் இருட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போட்டு பார்த்துட்ருந்தேன்.
வீட்டுக்குள்ளே வந்து ஃபுல்லாக எல்லா லைட்டையும் அமர்த்திட்டு இந்த லைட்டை மட்டும் போட்டுட்டு தான் வந்து நைட் நேரத்தில் விளையாண்டுட்டு இருப்பாங்கன்றதுனால நல்லா பிரைட்டாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் இப்போ சுற்றி கொஞ்சம் வெளிச்சம்லாம் இருக்குல்ல. எய்த்த வீட்டில் வந்து வாசலில் வந்து நல்ல ஒரு பவரான லைட் போட்டிருப்பாங்க. அது வந்து வராண்டா வரைக்குமே வந்து அந்த வெளிச்சம் வந்து எங்களுக்கே கிளியராக இருக்கும். நம்ம வீட்டில் லைட்டே போட வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால இந்த லைட்டு கொஞ்சம் டிம்மாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கலர் கலராக அப்படி சுற்றிட்டு இருக்கிறதுனால பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணுவான்னு சொல்லிட்டு வெளியில் எடுத்து இப்படி போட்டு விட்டேன். ரெகுலராகவே வந்து யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. இதோட இந்த vlog எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.